உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா ஆலயத்துக்குள்ளே ஓடி வந்துடுங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்துடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நோக்கி அபயமிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை என்ன செய்வேன். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உலகத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு, உலகத்தில் ஒரு சோதனை, உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் சூழ்நிலையில், வாழ்க்கையில், குடும்பத்தில் எதுவாக இருக்கலாம், பிரச்சனையா முதல்ல உங்கள் கண்கள் நோக்க வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தை. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும் அப்படின்னா உங்கள் இருதயத்தில் முதலாவது விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யும், கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லை, விசுவாச வாழ்க்கை இல்லை, தேவனை தேடுகிற வாழ்க்கை இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தேவனை சார்ந்து கொள்ள அண்டிக் கொள்ளுகிற, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற இருதயம், சிந்த, நினைவு வாழ்க்கையில், குடும்பத்தில் இல்லை அப்படின்னா நம்ம காரியங்கள் எல்லாம் கேள்விக்குறியிலே தான் என்ன செய்யும், நிற்கும். ஆனால் எந்த சூழ்நிலையானாலும் எல்லா நேரத்திலையும் உங்கள் இருதயம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுமானா, இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஊரில் இருக்க, உலகத்தில் இருக்கிறவனா தேடாமல் தேவ சமூகத்தை தேடுமானா, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய செட்டின் நிழலில் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் அவர் செட்ட நிழலுக்குள்ளே வந்து பாருங்களேன். ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை கலங்கடிக்குதா, ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து பாருங்க, அது பனியை போல உருகும். அந்த பிரச்சனை நிச்சயம் மாறும். ஏன்னா தீர்வே இங்கே தான். நீங்கள் இங்கே தான் ஆண்டவரிடத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சமூகத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென்.